கர்நாடகா ஸ்பெஷல் பசார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ஒரே சமையலில் 2 டிஷ் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒரு குழம்பு, ஒரு பொரியல். அது ஃபஸ்ட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 2 கப் தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பு பாதி வெந்ததுக்கப்புறமா கீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோழிக்கீரை ஆட் பண்ணிவிட்டு கீரையும் வெந்ததுக்கப்புறமா அந்த பருப்பு தனியாக வடிகட்டிக்க போகிறோம். இப்போ வெந்த கீரையிலேருந்து 2 ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது தண்ணியில் தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். கீரையை பொரியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டு வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறமா தேங்காய், புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள் இல்லை சாம்பார் பொடி, அப்புறமா இந்த தனியாக எடுத்து வச்ச கீரை இதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பருப்பு தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு இந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும், புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா குழம்பு ரெடி. அதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா குழம்பு ரெடி. இப்போது பொரியலுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, வெங்காயம் சேர்த்துட்டு இடித்த பூண்டும் சேர்த்துட்டு வெந்த கீரை அதையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு, தண்ணியெல்லாம் வற்றதுக்கப்புறமா தேங்காய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான பொரியலும் ரெடி. ஸோ ஒரே டிஷ்ஷில் குழம்பும் கிடைக்கும், பொரியலும் கிடைக்கும். இது கர்நாடகா ஸ்டைல் ஸ்பெஷல். கீரைக்கு பதிலாக எந்த காய் வேணாலும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.